இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நேற்று டெல்லியிலே நடைபெற்றது. இதிலே மாநில கட்சியான திமுக தமிழகத்திலிருந்து பங்கேற்கவில்லை. மற்ற கட்சிகளும் சில பங்கேற்காது என்ற சூழ்நிலை நிலை வந்த நிலையிலே இறுதியிலே சமாஜ்வாதி கட்சியும் ராஷ்டிரிய ஜனதா கட்சியும் அதேபோன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்றது. ஆம் ஆத்மி கட்சி இறுதியிலே பங்கேற்கவில்லை. மற்ற கட்சிகளுடன் கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றது. நிறைய வாத பிரதிவாதங்களும் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலே நடைபெற்றது. இதிலே காங்கிரஸுக்கு எதிராகத்தான் அதிகமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நம்ம தமிழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் மீது விமர்சனத்தை வைத்தது. காங்கிரஸுடைய செயல்பாடு சரி கிடையாது என்ற விமர்சனத்தை வைத்தது. அதே போன்று சமாஜ்வாதி கட்சியும் திமுகவுடனான கூட்டணியை காங்கிரஸ் முறித்ததை விமர்சனம் செய்தது. அமைச்சர் பதவிக்காக, எம்பி பதவிக்காக மாநில கட்சிகளை பலவீனமடைய செய்கிறது காங்கிரஸ் என்ற குற்றச்சாட்டை அதுவும் வைத்தது. அதே போன்று திரிணாமுல் காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியும் மாநில கட்சிகளை பலவீனமடைய செய்யக்கூடிய வேலையை காங்கிரஸ் செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை வைத்தது. கேரளாவிலே காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்ததையும் அந்த கட்சி சுட்டிக்காட்டியது. இதற்கெல்லாம் ராகுல் காந்தி பதிலளித்த பிறகும் கட்சிகள் ஏற்கக்கூடிய மனநிலையிலே இல்லை. வரக்கூடிய காலங்களிலே காங்கிரஸ் தனது நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் மாற்ற வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. காங்கிரஸுடைய செயல்பாடு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி அமையப் போகிறது, அது இந்தியா கூட்டணியை எந்த அளவிற்கு பாதிக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம்.